வணக்கண்ணா, சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல வந்த காமெடி மீம்ஸ் பார்க்க போறோம். எதிர்பாராத பர்ச்சேஸ், இவங்க என்னடா பண்றாங்க யோசிக்க வைக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அட் டே என்ன பண்ண போறாங்க நீங்க கேக்குற மாதிரி இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அன்கேப்ட் பிளேயர் மிஸ்ட்ரி பாக்ஸ் பார்ப்போம். இந்த மர்ம பெட்டியில என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கெல்லாம் புதுசா யாரையாவது பிடிக்க போறோம்னு ஆர்வமா இருக்கு. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த ஆர்வம் தான் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ஒரு தனி அழகை கொடுக்குது. உங்க டீம் இன்டர்நேஷனல் மேட்ச் எதுவும் விளையாடாத பிளேயர்ஸ் வாங்க கோடி கோடியா செலவு பண்ணுவாங்க. ரொம்ப ரிஸ்க் இல்லையா? ஆனா இந்த ரிஸ்க் தான் சில சமயங்களில் பெரிய வெற்றியை கொடுக்குது. கண்ணை மூடிக்கிட்டு பப்பே சாப்பிட மாதிரி. இந்த மீம் பாருங்க மச்சா, இது ரொம்பவே சிரிக்க வைக்கும். ஒருத்தர் கையில அன்கேப்ட் பிளேயர்ஸ் எழுதி ஒரு மர்ம பெட்டி, பின்னாடி லாம்போர்கினி கால ப்ரூவன் பெர்ஃபார்மர்ஸ் எழுதி இருக்கு. சேம் கம்பேர் பண்ணிருக்காங்க இல்லையா? இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அட புது கார் இருக்கு, ஆனா மர்ம பெட்டியை வாங்குற மாதிரி. இந்த மர்மம் தான் நம்ம கவருது. இந்த அன்கேப்ட் பிளேயர்ஸ யார் கிடைப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அதுதான் இந்த ஆக்ஷனுக்கு ஒரு தனி சுவாரஸ்யத்தை கொடுக்குது. சூப்பர் ஸ்டார் கிடைக்கலாம், இல்லன்னா டப்புன்னு போயிடலாம். இது ரொம்பவே அன்பிரடிக்டபிள். ஆன்லைன்ல மர்ம பெட்டி வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த ஆக்ஷன்லயும் சஸ்பென்ஸ் இருக்கு. ஆர்வமா இருக்கும். ஆனா உங்க பிக் பை பிளேயிங் 11லயே இடம் பிடிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் ஒரு பெரிய ரிஸ்க். நான் ஒரு தடவை பிரியாணி செய்ய ரெசிபி பார்க்காம அக்ரேட் பண்றேனே, அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஆக்ஷன்லயும் சில சமயம் அப்படி ஆகலாம். ஆனா அதுதான் ஐபிஎல் ஆக்ஷன்ல இருக்கிற அருகிலகி இல்லையா? எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய நடக்கும். சில சமயங்கள்ல இந்த அன்கேப்ட் பிளேயர்ஸ் தான் டோர்னமெண்ட்லயே பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்க. அதுதான் இந்த ஆக்ஷனுக்கு ஒரு தனி சுவாரஸ்யத்தை கொடுக்குது. யாருக்கு தெரியும் இந்த வருஷம் அந்த மர்ம பெட்டியில அடுத்த விராட் கோலி இருக்காரோ? அதுதான் இந்த ஆக்ஷனுக்கு ஒரு தனி சுவாரஸ்யத்தை கொடுக்குது. அடுத்து 2 வருஷமா இன்டர்நேஷனல் மேட்ச் எதுவும் விளையாடாத விண்டேஜ் பிளேயர்ஸ் பத்தி பேசலாம். ஆனா சில டீம்ஸ் அவங்க MS தோனி மாதிரி பார்த்து எல்லாம் விடுறாங்க. இவங்க இன்னும் தங்கள் அனுபவத்தால் அசத்துவாங்கன்னு நம்புறாங்க. இவங்க எல்லாம் நம்ம கிட்ட பழைய போன் மாதிரி, புது போ மாதிரி ஊர்க்கா காதுன்னு தெரியும். ஆனா அந்த பழைய போன் மேல ஒரு பிரியம் இருக்கும். அந்த பழைய போ மேல இருக்கும் பிரியம் மாதிரி இந்த விண்டேஜ் பிளேயர்ஸ் மேல ஒரு தனி பாசம் இருக்கும். இந்த மீம் ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஒரு பிளேயர் வாக்கர் வச்சுக்கிட்டு நிக்க மாதிரி ஒரு படம். அதுல விண்டேஜ் பிளேயர்னு போட்டு ஏலம் விடுவாங்க குரல்ல, போரா ஒரு தடவை, போரா 2 தடவை போட்டிருக்காங்க. சிரிக்காம சொல்லுங்க பாப்போம். அனுபவம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா இவங்க எல்லாம் ரன் அடிச்ச காலம் போச்சு இல்லையா? உங்க தாத்தா கிட்ட லேட்டஸ்ட் டான்ஸ் ஸ்டெப்ஸ் கத்துக்க சொல்ல மாதிரி. அந்த காலத்துல அவங்க நல்லா ஆடி இருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாம் மாறிடுச்சு இல்லையா? ஆனா நான் சொல்லுது தப்புன்னு நினைக்க. இந்த விண்டேஜ் பிளேயர்ஸ் எல்லாரையும் தப்புன்னு நிறுவாங்க. இன்னும் அவங்க கிட்ட மாய் ஜாலம் இருக்குன்னு நினைக்க. இளம் வீரர்களுக்கு எப்படி விளையாடணும்னு காட்டுவாங்க. யாருக்கு தெரியும் இவங்க இன்னும் தங்கள் அனுபவத்தால் அசத்துவாங்க. ஆனா அது வரைக்கும் இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா நேர்மையா சொல்ல போனா இந்த மீம்ஸ் இல்லாம ஐபிஎல் ஆக்ஷன் போராடிக்கும். இந்த மீம்ஸ் இல்லாம ஐபிஎல் ஆக்ஷன் ரொம்ப சீரியஸா இருக்கும். அதனால இந்த மீம்ஸோட ஐபிஎல் ஆக்ஷன் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்து பெஞ்சுல உட்கார் ஈப்சி கோடி வாங்குற பிளேயர்ஸ் யாரு மறக்க முடியும்? அதாவது கோடி கோடியா காசு குடிச்சு வாங்குவாங்க. ஆனா கெரவுண்ட்ல பார்த்ததே இருக்காது. நாம் ஒரு ரெசிபிக்குன்னு காசு கொடுத்து மசாலா வாங்குவோம். ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வைச்சிருவோம்ல. அந்த மாதிரி இந்த மீம்ல அத சரியா காட்டிருக்காங்க. சூட் போட்ட ஒருத்தர் மேடல்ல போட்டுட்டு பெஞ்சுல உட்கார்ந்து இருக்காரு. பக்கத்துல ஒரு சீட் காலியா இருக்கு. அவங்க எல்லாம் சம்பளத்துல சுத்த போற மாதிரி தான். இது எப்பவுமே ஒரே மாதிரி தான். நிறைய காசு கொடுத்து வாங்குவாங்க.
ஆனா பிளே பண்றத வீட்டாட்டா ஊர்ல தான் அதிக நேரம் இருப்பாங்க. போன்ல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுவாங்க, பிளெஸ்ட் கிரேட்ஃபுல்னு. சரி, நல்ல சம்பளம் வாங்குறாங்க. யாருக்கு தான் பெஞ்சில உட்கார்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு கோடி கோடியா காசு வேணாம்னு சொல்லுவாங்க. நம் கூட ஜிம்முக்கு வரேன்னு சொல்லிட்டு வராத நண்பர்கள் மாதிரி மனசுல நம்ம சுடுதான் இருக்காங்க இல்லையா? அடுத்தது கொஞ்சம் விக்வோட்டா இருக்க விஷயத்தை பார்ப்போம். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். ஒரு டீம் கோச்சர் எந்த நாட்டை சேர்ந்தவரோ அதே நாட்டை சேர்ந்த பிளேயர் வாங்குவாங்க. இது ஒரு ரகசியமா இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது சும்மா ஒரு சம்பவம் இல்லைங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாரும் இத பத்தி பேசுறாங்க. என்ன சொல்லன்னு புரியுதா? இது ஒரு பெரிய கேள்வி. நாம எல்லாரும் இத கேட்கணும். நீ என் முதுகு தோட, நான் உன் முது தொடுறேன் மாதிரி. இது ஒரு பழைய பழக்கம், ஆனா இன்னும் நடக்குது. இந்த மீம் பாருங்க மச்சா, இது நம்ம வாழ்க்கையில் நடந்தது மாதிரி இருக்கு. இயல்பா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா நமக்கு எல்லாம் தெரியும். நாம எல்லாரும் இத பார்த்து சிரிக்கிறோம். ஓ, கோச்சர் சையா, உங்க செல்ல பிள்ளைக்கு ஒரு இடம் வாங்கி தர்ற பண்றீங்களா? இது ஒரு பெரிய கேள்வி. இது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல சாப்பாடு போடுற மாதிரி இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட மாதிரி. செல்ல பொண்ணு கேட்டா சாப்பாடு போடாம இருக்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. அந்த பிளேயர் பாவம் நடுவுல மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு சான்ஸ் கிடைச்சதுல சந்தோஷம்தான், ஆனா அவர் முகத்திலேயே டென்ஷன் தெரியுது. அவருக்கு சான்ஸ் கிடைச்சதுல சந்தோஷம்தான், ஆனா அவர் முகத்திலேயே டென்ஷன் தெரியுது. இது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்போ தப்பு பண்ண போறாருன்னு பாக்குற மாதிரி. இது ஒரு பெரிய சோதனை. ஆனா அவர் எல்லாரையும் தப்புன்னு நறுவிடுவாரு. அவர் ஒரு நல்ல பிளேயர், டீம்லயே பெஸ்ட் பிளேயரா ஆயிடுவாரு. அவர் ஒரு ஹீரோ இல்லன்னா இன்னொரு மீம் ஆயிடுவாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு பெரிய காமெடி. அடுத்து IPL ஆக்ஷன்ல இருக்க ஹைப் வர்சஸ் ரியாலிட்டி பத்தி பேசலாம். எல்லாம் ரொம்ப பெருசா போகும். பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, ஆனா எதிர்பார்த்தா மாதிரி பெருப்பாரம் பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு கேக் பண்ண ட்ரை பண்ணேன். வீடியோல நல்லா தெரிஞ்சது, ஆனா நான் பண்ணது நொறுங்கி போச்சு. இந்த மீம்ல அதத்தான் சொல்லிருக்காங்க. சில பிளேயர்ஸ் எல்லாம் அந்த காலத்துல நல்லா விளையாண்டு இருப்பாங்க, ஆனா இப்போ அவங்க பேரு மட்டும்தான். இந்த ஆக்ஷன் பேஜ் எல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் நாம நிறைய பார்த்தாச்சு. ஸ்கூல்ல படிச்சப்போ நல்லா இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நண்பர்கள் மாதிரி. சரி, ஒரு காலத்துல நீ நல்லா இருப்ப, இப்போ என்ன பண்றன்னு பாரு இல்லையா? ஆனா இந்த வருஷம் எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். ஹைப் எல்லாம் சரியா இருக்கும். நம்ம எல்லாரையும் அசர வைக்க மாதிரி பிளே பண்ணுவாங்க. நாம எல்லாம் கனவு காணலாம்ல. சரி, எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்னு சொன்னா எப்படி? IPL அனுபவமே இல்லாத பிளேயர்ஸ் வாங்குவாங்க. இல்லன்னா 2 வருஷமா டீம் மேட்சே விளையாடாத பிளேயருக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. ரொம்ப பரப்பா இருக்கும். நான் ஒரு குழம்புல மெல்காய் தூள் அதிகமா போட்டுட்டேன். திடீர்னு எரிய ஆரம்பிச்சுடுச்சு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா? இந்த ஆட்டத்துக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும். அடுத்து என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா இந்த குழப்பத்தை பார்க்கறதுல ஒரு தனி மஜா இருக்கு. அதுதான் IPL ஆக்ஷன்ல இருக்க அழகு இல்லையா? எதிர்பாராத சம்பவங்க நிறைய நடக்கும். நாம எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு திருப்பம், ஒரு சுக்லி பால் மாதிரி. நாம எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம், என்னடா ஆச்சுன்னு. ஆனா அதான் இத பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ரிலாக்ஸா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, இன்னைக்கு IPL ஆக்ஷன் 2005 மீம் ரிவ்யூ முடினது. எப்படி இருந்துச்சு? எந்த மீம் உங்க ரொம்ப சிரிக்க வைச்சது? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய காமெடி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க மிஸ் பண்ண ஏதாவது மீம் இருந்தா சோசியல் மீடியால எங்க டேக் பண்ணுங்க. அடுத்த முறை அதை சேர்த்துக்கிறோம். அடுத்த ஆக்ஷன்ல சந்திக்கலாம். அப்படி இல்லைன்னா மீம் உலகத்துல சந்திக்கலாம். சரி, போயிட்டு வரேன்.